Hi friends, இப்போ வந்து Huffman coding problem பற்றி பார்க்க போகிறோம். So before going to the problem, so Huffman coding பற்றி பார்த்துட்டு அப்புறம் problem பார்க்கலாம். So இது பார்த்தீங்கன்னா third year digital communication EC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதே நேரத்தில் செகண்ட் இயர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சிஎஸ்சி அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதே நேரத்தில் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் ஃபைனல் இயர் EC ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த Huffman coding ப்ராப்ளம் வந்து யூஸ் ஆகும். ஸோ Huffman codingன்றது ஒரு சேம் பிரின்சிபல் as the Shannon-Fano coding. So it is going to assign different number of binary digits. ஸோ இப்போ மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா we are going to refer that as n. So this is according to their probabilities of a occurrence. ஸோ இந்த nன்றது மெசேஜஸ் அது சிம்பிள்ஸ் பொறுத்து இருக்கும். இப்போ இந்த கோடிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா that leads to a lowest possible value of L dash, that is a code word length ன்னு சொல்லுவோம், for a given message sequence, that is capital N, that is a number of symbols. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் கோட் எஃபிஷியன்சியாக இருக்கும், that is ஈட்டான்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ known as the minimum redundancy code or optimum codeன்னு சொல்லுவோம், அது மினிமமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே discrete memoryless source as 6 symbols கொடுத்துருக்காங்க, S1 to S6 probabilitiesம் 6 கொடுத்துருக்காங்க. we have to construct a Huffman code and calculates its efficiency eta. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா given symbols probabilities ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ S1 to S6 given question அப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா கோட் வேர்ட் லென்த் L dash அது ஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டிஸ் இதை வந்து நம்ம ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ஹையஸ்ட் வேல்யூ டு லோவஸ்ட் வேல்யூ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் வேல்யூ மாறுது 0.2 0.1. ஸோ அதோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா S to S3 அதையும் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ S3 வந்து 0.2, S2 வந்து 0.1 அதை எழுதுகிறோம். ஸ்டெப் 2ல் தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து எழுதிடுறீங்க S1 S3 அப் டு S6. இப்போ ஸ்டேஜ் 1 அப் டு ஸ்டேஜ் 5 வரைக்கும் வருது இதில். ஸோ இந்த ப்ராபபிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட் 2 வேல்யூஸ் 0.1 0.1 அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0.2 கிடைக்குது. செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ 0.4, அடுத்து இந்த 0.2 வரதுனால அந்த 0.2 எழுதிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டு த நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த செகண்ட் ஸ்டேஜ் அப்படி ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 0 1 யூஸ் பண்ணுறோம் 0.1 0.1. ஸோ அடுத்தது அகைன் வந்து லாஸ்ட் 2 வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க 0 1 போட்டுட்டு 0.1 0.1 அகைன் 0.2. அப்போ வந்து ஹையஸ்ட் வேல்யூ அகைன் 0.4 இருக்குது ஸ்டேஜ் 3ல். இந்த 0.2 ஆட் பண்ண வேல்யூ வந்து நெக்ஸ்ட் எழுதிட்டு அடுத்த 0.2 வேல்யூ வந்து அடுத்தடுத்த இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறோம். ஸோ அகைன் இங்கே 0.2 0.2ன்னு வருது லாஸ்ட் 2 வேல்யூஸ் அதை ஆட் பண்ணுறீங்க, அப்போ 0.4ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ 0.4 தான் ஹையஸ்ட் வேல்யூ, அப்போ இந்த வேல்யூ நீங்கள் எழுதிடணும். அந்த 0.4 வேல்யூ இந்த ஸ்டேஜ் 3 வந்து ஷிஃப்ட் டு த ஸ்டேஜ் 4 ஆக்கிறீங்க. இப்போ 0.4 0.6 லாஸ்ட் 2 வேல்யூஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணும்போது 0.6ன்னு கிடைக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ 0.6 தான் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த 0.4 வந்து இந்த ஸ்டேஜ் 4 வந்து நம்ம ஸ்டேஜ் 5க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது 0.6க்கு அப்புறம் தான் 0.4 வந்து எழுதுகிறோம். ஸோ அகைன் 0 1 எழுதுகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி 1ன்னு வருது. ஸோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ 1ன்னு வந்ததுனால அதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த கோட் வேர்டு அது எழுத போகிறோம். கோட் வேர்டு வந்து இன் பைனரி டிஜிட்ஸில் எழுத போகிறோம், அதை வந்து நம்ம லென்த்தில் எழுதுவோம் இன் நம்பர்ஸ். அது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். I already said if the sum of probabilities that is less than or equal to 1 இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா அதில் கோட் வேர்ட் அண்ட் லென்த்து வந்து ஃபைன் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே S1 பார்த்தீங்கன்னா இந்த 0.4லேருந்து இது பண்ணியிருக்காங்க, தேர்ட் ஸ்டேஜிலேருந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் ஸ்டேஜுக்கு. ஸோ அப்போ அதில் அந்த அகைன் 0.4 அதோட வேல்யூ 0. ஸோ திருப்பி அகைன் வந்து 0.6க்கு போகுது, அந்த வேல்யூ 0. அந்த 0 தான் இங்கே நம்ம கோட் வேர்டில் எழுதியிருக்கோம் ஃபார் S1. இப்போ S3 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து ஷிஃப்ட் ஆகுது, அது 0.2 போகுது, அகைன் தேர்ட் ஸ்டேஜ் 0.2 போகுது, அதோட வேல்யூ 1. திருப்பி அங்கேருந்து 0.4 போகுது, ஸோ அகைன் அங்கேருந்து இன்னொரு 0.4 ஸ்டேஜ் 5க்கு போகும்போது அங்கே வேல்யூ 1. ஸோ ரெண்டுமே 1 1ன்னு வரதுனால நமக்கு S3யோட கோட் வேர்டு வந்து 1 1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா S2. ஸோ S2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்தே 0.1லேருந்து அகைன் செகண்ட் ஸ்டேஜுக்கு போகுது, ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அங்கே வேல்யூ 0. ஸோ அங்கேருந்து 0.2 அகைன் ஃபோர்த் ஸ்டேஜ் 0.2 போகுது 1.
ஸோ அகைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 0.6 போகுது 010. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்னு எடுத்துக்கணும். இப்போ லெஃப்ட்லேருந்து பார்க்குறோம், பட் வி ஹேவ் டு டேக் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இப்போ 010 வந்து நம்ம ரைட்லேருந்து எடுக்கும் போது அதே 010 தான் வருது ஃபார் த S2. திஸ் த கோட் வேர்ட் 010. நெக்ஸ்ட் S4 பார்த்தீங்கன்னா அகைன் ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்தே ஷிஃப்ட் ஆகுது ஃபார் 0.1, அங்கே வேல்யூ 1. ஸோ அங்கேருந்து 0.2 போகுது, அங்கேருந்து அகைன் 0.2 டு த ஃபோர்த் ஸ்டேஜ் போகுது 1. ஸோ அங்கேருந்து 0.60க்கு போகுது. அப்படின்னா வருது 110ன்னு இருக்குது. ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் நீங்கள் எடுக்கும்போது 011ன்றது கோட் வேர்டு வந்து ஃபார் த S4 வருது. S5 பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 0.2 போகுது, 0.2லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் 0.2, அங்கேயும் 0. ஸோ அகைன் அங்கேருந்து 0.4 ஃபோர்த் ஸ்டேஜ், அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ஸ்டேஜ் 5 0.4க்கு போகுது. ஸோ அகைன் 1ன்னு கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ 001ன்னு இருக்குது. அதை ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்னு எழுதும் போது 100, தட் இஸ் எ கோட் வேர்ட் ஃபார் S5, சிம்பிள் S5. ஸோ நெக்ஸ்ட் S6 லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 0.1, அதோட வேல்யூ 1. அங்கேருந்து 0.2 போகுது. ஸோ 0.2லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் 0.2 போகுது, அங்கே 0. அங்கேருந்து 0.4 அகைன் ஸ்டேஜ் 5 0.4க்கு போகுது, தட் இஸ் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 101ன்னு வருது. அதை ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்னு எழுதும் போது அகைன் 101ன்னு தான் வரும். ஸோ அதோட லென்த் வந்து நீங்கள் எழுதும் போது கோட் வேர்டு வந்து 00ன்னு இருந்தால் 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S2ஓட கோட் வேர்டு வந்து 010ன்னு வந்துச்சு, அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் S3 11, அதோட லென்த்து 2. ஸோ சிமிலர்லி ஃபார் S6ன்னு பார்க்கும்போது அதோட கோட் வேர்டு வந்து 101. ஸோ அப்போ அதோட லென்த்து வந்து 3ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 ஃபார்முலா we are having to find out the length L dash. So that is equal to summation 1 equal to, that is I equal to 1 to n pi into Li. So இப்போ n என்றது that is a number of symbols தான், that is a messages. So I equal to 1 to அந்த n-க்கு பதில் 6 substitute பண்ணுறோம். So we have to substitute in the summation. So அப்போ p1 L1 plus p2 L2 up to plus p6 into L6. So p என்றது பார்த்தீங்கன்னா probabilities and L என்றது length. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஸ்டெப் 3. அது ரெண்டுத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா we are going to get 2.4 bits per symbol. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் 4லேயே செகண்ட் கேட்டகரி என்ட்ரோபி we are going to find out, that is denoted as H of S, that is equal to summation I equal to n2 1 to n pi log 2 of 1 divided by pi ன்னு வரும். ஸோ அகைன் n equal to 6, that is a number of symbols. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், தட் இஸ் p1 log 2 of 1 divided by p1லேருந்து p6 வரைக்கும் have to substitute. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0.4 0.1 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த log 2 of 1 divided by 0.4 வந்து log 10 of 1 divided by 0.4 whole divided by log 10 of 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 1 divided by 0.4 அதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி log கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you are going to get the numerator. ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து log 2ஓட வேல்யூ பண்ணும் போது டினாமினேட்டர் கிடைக்கும். ஸோ டோட்டலாக யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் திஸ் 0.4. ஸோ அதேமாரி டோட்டலாக நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா சிமிலர்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் தி H of S, that is a entropy value and the unit is bits per symbol. Next last one is the பார்த்தீங்கன்னா code efficiency, that is eta value. So that is equal to H of S, entropy divided by L dash, code word length. So that is equal to என்ன வேல்யூ வருதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So that is equal to some 0.967 வருது. You have to multiply with 100. Then you are going to get a efficiency eta equal to 96.7% வந்து நம்மளுக்கு கிடைக்குது. So efficiency வந்து I already said that is going to be a maximum 1. So last step பார்த்தீங்கன்னா redundancy, that is a repetition of elements within a message that is going to prevent the failure of the communication, that is a gamma value, that is equal to 1 minus code efficiency eta. So eta என்ன வந்துச்சோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 minus eta வந்து already we got 0.96, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது we are going to get a 0.04. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் redundancy வேல்யூ பார்த்தீங்கன்னா மினிமமாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோமா, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அரேஞ்ச் த ப்ராபபிலிட்டிஸ் இந்த டிசெண்டிங் ஆர்டர். செகண்ட் ஸ்டெப் டோட்டலாக அதில் ஸ்டேஜ் வைஸ் நம்ம பிரித்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா கோட் வேர்டும் லென்த்தும் ஃபைன் பண்ணோம். ஸ்டெப் 4ல் வந்து ஆவரேஜ் கோட் வேர்ட் லென்த் L dash ஃபைன் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரோபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு கோட் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் that is a redundancy. Thanks for watching.